வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா லேப்டாப்பை சந்தோஷிட்ட இருந்து வாங்கிடணும் அப்படின்னு நம்ம பவானி துடிக்கிறாங்க. ஃபோனை போட்டு சந்தோஷிட்ட பாரதி மாதிரி பேசுகிறாங்க. அந்த லேப்டாப்பை தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த இடத்துல அவர்கிட்ட இருந்து வாங்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. கரெக்டாக நம்ம பாரதியும் கண்டுபிடிச்சிறாங்க. பவானி ஃபோன் போட்டு அந்த சந்தோஷிட்ட இருந்து அந்த லேப்டாப்பை வாங்கிடக்கூடாது, அவள் அதுக்காக தான் முயற்சி செய்கிறான்னு இப்போ தெளிவாக தெரியுது. அது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அழகாக சந்தோஷம் லாக் பண்ணி அந்த லேப்டாப்பை நம்ம பாரதி வாங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த லேப்டாப்பின்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோ ஃபுட்டேஜ், அந்த துறையை தொடத்திக்கிட்டு பவானி ஓடுற அந்த ஃபுட்டேஜை எடுத்து நம்ம ஆதிக்கிட்ட காட்டி பவானியின் முகத்திரையை ஆதிக்கிட்ட கிழிச்சு எறிகிறாங்க பாரதி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு நம்ம அழகா மித்ரா நம்ம பாரதி ஃபோனோட பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சி வச்சுறாங்க. அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சாச்சு. பவானி மேடம் ஈஸியாக அந்த சந்தோஷோட நம்பரை எடுத்துடலாம். லேப்டாப்பை சரியாக கொடுத்த அந்த நம்பரோட ஃபோனை எடுத்து நம்ம பாரதி கணங்கா பேசி அந்த லேப்டாப்பை நம்ம வாங்கி அதில் உள்ள வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்கெட்சை போட்டு வைக்கிறாங்க. நம்ம பவானி கிட்ட ஃபோனை போட்டு பேசின உடனே அந்த நீ எப்படியாவது அந்த நம்பரை வேணும் அந்த சந்தோஷத்தை அப்படின்னு அந்த இடத்துல அந்த பாஸ்வேர்டை லாக் பண்ணி இந்த மித்ரா அழகாக பாரதி ஃபோனில் இருந்து அந்த சந்தோஷ நம்பரை எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம பாரதிக்கு ஏதோ ஒன்று தப்பாக படுது. கண்டிப்பாக மித்ரா என் ஃபோனில் இருந்து எதுக்காக வாங்கணும் பேசணும், நான் பாஸ்வேர்டையும் கண்டிப்பாக பார்த்துருப்பா, ஏதோ ஒன்று இருக்குது, கண்டிப்பாக சந்தோஷோட நம்பரை எடுத்தாலும் எடுத்துருக்கலாம், இவ எவ்வளோ பெரிய காரியகர்த்தி அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம பாரதி. அப்படி மட்டும் தப்பாக நடந்துடக்கூடாது அப்படின்னு சந்தோஷுக்கு கால் பண்ணுறாங்க. அவர் ஃபோனை எடுக்கலை, ஏதோ தப்பாக தான் இருக்குது, நிச்சயமாக நம்ம இதில் இருந்தோன்னா இனி தப்பாக போயிடும், நம்ம போய் பார்க்கணும், சந்தோஷத்தை இருந்து லேப்டாப்பை மீட்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு போகிறாங்க. இந்த சைடு பவானி சந்தோஷுக்கு அடித்து நான் தான் பேசுகிறேன், உங்கள்கிட்ட லேப்டாப் சரியாக தந்த அந்த லேடி அப்படின்னு சொல்லிடுறோம். மேடம் இது புது நம்பராக இருக்குது. ஆமாம் அந்த நம்பர் இல்லை, இப்போ புது நம்பர்லேருந்து தான் கால் பண்ணுறேன், எனக்கு அந்த லேப்டாப்பை நீங்கள் வேணும் எனக்கு அப்படின்னு சொன்னார். சரி மேடம் நான் தந்துடுறேன் அப்படின்னு சந்தோஷம் சொல்கிறாங்க. இங்கே வாங்க, இந்த இடத்துல வச்சு நான் உங்களுக்கு அந்த லேப்டாப்பை தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற நேரம் நம்ம பவானி சந்தோஷத்தை லேப்டாப்பை வாங்கிடலாம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா பாரதியை காரில் அந்த நபர்கிட்ட இருந்து லேப்டாப்பை வாங்கிடணும், இனி அவர்கிட்ட இருந்தால் அவ்வளோ சேஃப் இல்லை, என் உள் மனசு உறுத்துவு அப்படின்னு அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த நபர்கிட்ட இருந்து லேப்டாப் வாங்க கிளம்புறாங்க. ஃபோன் அடித்து பார்க்குறாங்க, ஃபோன் எப்போவுமே பிஸியாகிட்டு இருக்குது. அப்போ பவானி கிட்ட தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் விடக்கூடாது, லேப்டாப்பு முக்கியம், அதில் தான் எவிடன்ஸ் இருக்குது, நிச்சயமாக ஆதி பார்க்கணும், துறையை கொன்னது வேறு யாரும் கிடையாது, இந்த பவானி தானே தெரியணும் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே ஓடி போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். லேப்டாப்பை மீட்க நம்ம பாரதி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்தோஷ் பழைய நம்பர்லேருந்து மேடம் கால் பண்ணுறாங்க அப்படின்னு எடுக்கிறாங்க. என்ன மேடம் நீங்கள் புது நம்பர்லேருந்து பேசுனீங்க, இப்போ பழைய நம்பர்லேருந்தே கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல நேரம், நான் எங்கே பேசுனேன், நான் இப்போ தானே பேசுகிறேன், என்ன மேடம் ஒரு லேப்டாப்பை கொண்டு வாங்க என்கிட்ட தந்துருங்க அப்படின்னு எல்லாம் நீங்கள் பேசி நான் அதை கொடுக்கறதுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல நேரம், அடடா நீங்கள் கொடுத்துறாங்க, வேற ஒருத்தங்க அதில் இருக்க எவிடன்ஸை திருடுறதுக்காக சூழ்ச்சி நடக்குது, அது எனக்கு நான் வேணும், அதை வச்சு தான் ஒரு உண்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க, என்கிட்ட லேப்டாப்பை தந்துருங்க அப்படின்னு நம்ம பாரதி கேட்டு பவானியை லாக் பண்ணிடுறாங்க. அவங்க வர முன்னாடியே நம்ம லேப்டாப்பை சந்தோஷிட்ட இருந்து பாரதி மீட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா பவானி ஃபோன் பண்ண நேரம் அந்த உண்மையான மேடம் பாரதி மேடம் லேப்டாப்பை வாங்கிட்டாங்க, நீங்கள் வேணும்னே அவங்ககிட்ட இருந்து அந்த எவிடன்ஸை அழிக்கிறதுக்காக
தான் லேப்டாப்பை கேட்குறீங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுறோம். போடா எல்லா உண்மையும் வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா லேப்டாப்பை வந்து நேராக வந்து நம்ம ஆதிக்கிட்ட வந்து கொண்டு போகிறாங்க. பவானி வந்து துறையை கொல்லதுக்கு வந்து துரத்திட்டு போன அந்த ஃபுட்டேஜை வந்து பார்க்குறாரு ஆதி. அப்படியே சாக்குறாங்க, உங்கள் சித்தி தான், உங்கள் சித்தி நல்லவங்க மட்டும் நினைக்காதுங்க, உங்களை சுற்றி நடக்க எல்லா கெடுதலுக்கு பின்னாலேயும் இருக்கிறது வந்து நிச்சயமாக உங்கள் சித்தி தான். அவங்க சொத்து அடையிறதுக்கு தான் இப்படிப்பட்ட வேலையை பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாரதிக்கிட்ட வந்து பவானியின் முகத்திரையை வந்து கிழிச்சு காட்டுறாங்க நம்ம பாரதி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா தன்னோட சொந்த சித்தியே இப்படி ஒரு சூனியம் வச்சுக்கிறாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவங்க மித்ரா கூட தான் கைகோர்த்து எல்லா வேலையும் நடக்குது, நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் சார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம். என்ன பாரதி சொல்கிறீங்க? அப்போ பவானி, சுதாகர், மித்ரா இவங்க எல்லாம் சேர்ந்து தான் என்னை அழிக்க பார்க்குறாங்களா? ஆமாம் சார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவ்வளோ அக்கறையாக நீங்கள் வந்து என்னை பற்றி கவனிக்கிறீங்களா? நீங்கள் எனக்கு யார் பாரதி அப்படின்னு ஒரு கொஸ்டினை வந்து நம்ம ஆதி போடுறாங்க. அந்த கொஸ்டினை கேட்டோன்னே சாக்காரங்க. ஏன்னா சொந்த சித்தியே வந்து சூனியம் வச்ச கதையாக கெடுதல் நினைக்க நேரம் நீங்கள் வந்து இவங்க எல்லாம் வந்து கெட்டவங்க அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து சொல்லி என்னை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது எந்த உரிமையில் அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கலாமா பாரதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கொஸ்டினை போட்ட நேரம் அப்படியே பேரஞ்சது கணக்காக நிற்கிறாங்க நம்ம பாரதி. நீ உண்மையை சொல்லி தான் தீரணும், கவலைப்படாதுங்க, சொல்லுங்க பாரதி, நீங்கள் சொல்ல விஷயத்தை வச்சு தான் நான் வந்து முடிவெடுக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்க நேரம் உண்மையை போட்டு உடைச்சா அவருக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. நீங்கள் ஏன் பொண்டாட்டி அப்படின்னு வந்து சொல்ல வேண்டியதானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ஆதி வந்து நினைக்கிறாங்கங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம பாரதி வந்து அதிரடியாக வந்து ஒரு இவ்வளோ நாள் மறைச்சி வச்ச ரகசியத்தை போட்டு உடைக்கிறாங்க. சார், நான் தான் உங்கள் பொண்டாட்டி, நம்ம பிள்ளைங்க தான் தமிழ் ஆதித்யா, நான் வந்து உங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, நம்ம கல்யாணமான நினைவுகளே வந்து இல்லாமல் ஆயிடுச்சு, அதெல்லாம் வந்து மறந்ததுனால உங்கள் உயிருக்கு மறுபடியும் நான் எதையாவது சொல்லி ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து இந்த விஷயத்த மறைக்க வேண்டியதாக போச்சு. உண்மையாட்டே உங்கள் மனைவி நான் தான். அப்போ மித்ராவை என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்து கொண்டு போயிருக்க அந்த அப்போ எல்லாம் நீங்கள் எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைச்சிங்க? அவள் கழுத்தில் நான் தாலி கட்ட வர உண்மையை வந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்களோன்னு நான் நினச்சி பயந்தேன். இந்த ரகசியம் ஏற்கனவே எனக்கு தெரியும், நான் தான் உங்கள் கணவர் அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட ஒன்று முக்கியம், நான் வந்து அந்த கடவுள் சாட்சியாக உங்கள் கழுத்தில் மறுபடியும் நான் வந்து அந்த தொப்ப குளத்தில் வச்சு நான் தாலி கட்டினேன். அப்படி இருக்க நேரம் நான் உங்களை எதுக்காக பாரதி நான் விட்டு கொடுக்க போகிறேன்? ஏன் உண்மையை வர்றதுக்கு இவ்வளோ லேட்டு? என்னை அழிக்க நினைக்கிறவங்க சுதாகர், மித்ரா அப்படின்னு எல்லாம் வந்து சொல்கிறீங்களே, அவங்களால எவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா? எனக்கு உயிருக்கு ஆபத்து இந்த உண்மையை சொன்னா அப்படின்னு வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைங்களை வச்சு தனியால் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து வந்திருக்கீங்க, எவ்வளோ அவப்பேரை வந்து சுமந்திருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா பாரதி? எனக்காக மட்டுமே நீங்கள் யோசித்து உண்மையை மறைச்சி என் மேலே உள்ள அன்பையும் வெளிப்படுத்தாமல் இவ்வளோ தூரம் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனேன்னா நம்ம பாரதி வந்து நேராக போய் வந்து ஆதியை கெட்டி பிடிச்சி ஐ லவ் யூ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம பவானி வந்து அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம எவிடன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இவ ஆதித்தை காட்டியிருப்பா, ஆனாலும் நம்ம விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மறுபடியும் சூழ்ச்சியாக ஆரம்பிக்கிறாங்க பவானி, மித்ரா, சுதாகர் 3 பேரும் சேர்ந்துங்க. வணக்கம்.